Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. Guys, இது ஒரு market analysis video, so let's get right into it. இது எந்த விதமான ஒரு டிப் கிடையாது, கால் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட வியூ ஆன் த மார்க்கெட். நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன், நாளைக்கு என்னோட ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்குங்கிறதுல வந்து இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். இது ஒரு ரெஃபரன்ஸஸாக கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டி ஆன் 1 hour டைம் ஃப்ரேம், ஆக்சுவலாக நிஃப்டி 15 minutes டைம் ஃப்ரேம் பார்த்தா இன்றைக்கி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, நேற்று நம்ம பொசிஷன் இங்கெல்லாம் ஃப்ரெஷ் பொசிஷன் பண்ணியிருந்தோம், அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நாளைக்கு இதுதான் என்னோடய ட்ரேட். அதாச்சு நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட், அதாச்சும் 19,400 இல்லை கொஞ்சம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே 20 பாயிண்ட்ஸ் கீழே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சுன்னா நான் புது ஃப்ரெஷ்ஷான பை பொசிஷன் எடுத்துக்குவேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷான பை பொசிஷன் எடுத்து இந்த ஸ்விங்கு கீழே என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். என் டார்கெட் ஸ்டில் 19,570 வரைக்கும் இருக்குது, நான் ஹோல்ட் பண்ணுவேன். இதில் எனக்கு இங்கே எடுத்த ட்ரேட் இன்னுமே ப்ராஃபிட்டாக தான் இருக்குது, ஆனால் இங்கே எடுத்த ட்ரேடில் எனக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். செல்லிங் எனக்கு நிஃப்டியில் இப்போ வரைக்கும் எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா மார்க்கெட் இப்போ சைட்வேஸில் இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும் டிசைட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் சம் டைம். பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்னோடய பொசிஷன் இன்னும் எந்த எஸ்எல்மே ஹிட் ஆகலை. ஓகே, இன்னும் நான் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் 43,935 வரைக்கும் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுவேன் இதை. ஸோ லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. செல் எங்கேருந்து பண்ணுவேன் அப்படின்னா 43,220க்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் செல் பண்ணுவேன். பேங்க் நிஃப்டியும் ஸ்ட்ராங்காக தான் தெரியுது. லெட்ஸ் சி நாளைக்கு எப்படி மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ என்னோடய பொசிஷனிங் இன்னும் இன்டாக்டாக தான் இருக்குது. அதாச்சும் இங்கே 6th நவம்பருக்கு எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் இனிமேல் நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது, நான் புது பொசிஷன் எதுவும் இப்போதைக்கு எடுக்க மாட்டேன், ஏன்னா என்னோடய டார்கெட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் புது பொசிஷன் எடுக்க மாட்டேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். ஓகே, யூஎஸ் ஆயில் ஒரு மார்னிங் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு எனக்கு. ஓகே, மார்னிங் என்னாச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. நான் அதோட ட்ரேட் பண்ணி நிப்பாட்டிட்டேன், ஏன்னா மார்க்கெட் கீழே வர மாதிரி இருந்தால் ஈஸியாக வந்துடும். அதே போக இந்த ட்ரெண்ட் லைனையும் ப்ரீச் பண்ணவே இல்லை ஒரு டைம் கூட, நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இப்போது இந்த லெவல்ஸில் நான் ஃப்ரெஷ்ஷாக எப்போ மார்க் பண்ணுவேன் அப்படின்னா, நான் இன்னும் ஜேர்னல் அப்டேட் பண்ணல, ஜேர்னல் அப்டேட் பண்ண உடனே நான் மார்க் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. அதாச்சும் இந்த லெவல் டெஸ்ட் பண்ணிடுச்சு, இந்த லெவல் வரைக்குமே இந்த டெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டன் கீழே வரலாம். அதாச்சும் $77.20 வரைக்கும் கூட போயிட்டு இது ரிவர்ஸ் வரலாம். இந்த ஒரு ரெட் கேண்டில் ரிவர்ஸ் வருமா அப்படின்னா ஐ டோன்ட் நோ. ஆனால் நெக்ஸ்ட் நான் எங்கே ஷார்ட் பண்ணுவேன்னா, ஒன்று 77.25 இல்லாட்டி 75.60. ஓகே, இதுதான் என்னோடய லெவல்ஸ். இதெல்லாம் மேலே போகிற கூட சான்ஸ் இருக்குது. புல்லிஷ் எங்கேருந்து நான் பார்ப்பேன் அப்படின்னா, அதை நான் 4 hour டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணிட்டு நான் அனலைஸ் பண்ணணும் திருப்பியும். ஓகே, புல்லிஷ் நான் எங்கேருந்து பார்ப்பேன் அப்படின்னா $78 அப்புறம் தான் நான் புல்லிஷுங்கிறத பிளான் பண்ணுவேன். அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் லெவல் இருக்குது, அந்த லெவல் வரைக்கும் தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. ஓகே, ஸோ இன்னுமே நான் நெகட்டிவாக தான் இருக்கேன் யூஎஸ் ஆயிலில். இது ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு இருக்குன்னு தான், ஆஸ் மச் அஸ் ஐ நோ இது ஒரு புல் பேக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. ஆனால் இன்றைக்கி என்னோட ஒரு எஸ்எல் ஹிட் ஆச்சு இந்த இடத்துல. இட் வாஸ் அ ஸ்மால் எஸ்எல், இட்ஸ் டோட்லி ஃபைன். ஒரு சின்ன எஸ்எல் தான் இது. ஸோ டோட்லி ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கோல்டு பார்க்கலாம். கோல்டு இன்றைக்கி மார்னிங் ஒரு எஸ்எல் ஹிட் ஆச்சு. அதாச்சும் நம்ம ஃப்ரெஷ் பொசிஷன் இந்த இடத்துல எடுத்துருந்தோம், அது ஒரு எஸ்எல் ஹிட் ஆச்சு. இப்போ நான் என் லெவல் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு வேளை மார்க்கெட் வந்துட்டு 1970 வந்துச்சுன்னா நான் இந்த பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன். ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு நியூ லெவல்ஸ் ட்ராப் பண்ணுவேன். ஆக்சுவலாக பார்த்தா நமக்கு 1:3 ஈஸியாகவே கிடச்சிருச்சு. ஓகே, அதாச்சும் இந்த ரேட்டில் 1:3 கிடச்சிது. நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், நான் பாதி பொசிஷன் இங்கே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 1:2 எனக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆகிடுச்சு, ஏன்னா என்னோடய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்துச்சு. என்னோடய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்தனால இங்கே எனக்கு பாதி பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே மீதி கொஞ்சம் இருக்கிறது மேலே போயிட்டுருக்கு. ஒருவேளை 1970 கிட்ட போச்சுன்னா நான் கண்டிப்பாக இதையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே, பட் நான் இன்னும் நெகட்டிவாக தான் இருக்கேன் ஆன் எல்லா கமாடிட்டிஸும். நெக்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங்கோட ஒரு 4 ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிட்டி யூனியன் பேங்க் ஒரு பிரேக் அவுட் லெவலில் இருக்குது. அதாச்சும் இந்த சைட்வே மார்க்கெட்லேருந்து இதுக்கு அப் போயிட்டுருக்கு. ஒருவேளை நாளைக்கு 145 rupees க்ராஸ் பண்ணி ஒரு கேண்டில் இல்லாட்டி 2 கேண்டில் இங்கே சர்வைவ் ஆகிடுச்சு, அதாச்சும் 1 hour இல்லை 4 hour டைம் ஃப்ரேம்லலாம் நான் வாங்கி வச்சுருவேன். வாங்கி வச்சுட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 141 rupees வச்சுக்குவேன். டார்கெட் 160 வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் ஹோல்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இஸ் ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங் வீக்லி டைம் ஃப்ரேமில் 2 வாட்டி ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு
இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ ப்ராஃபிட் புக்கிங். ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா நான் என்ட்ரி பண்ணுவேன். என்ட்ரி பண்ணிட்டு 42 rupees வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணுவேன். அதாச்சும் 35 rupees 36 rupeesல கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். என்ட்ரி பண்ணிட்டு 42 rupees வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல் இண்டியா. கோல் இண்டியா செகண்ட் டைம் நமக்கு என்ட்ரி கொடுக்குது. அதாச்சும் ஃபஸ்ட்டு 4 hourல நமக்கு ஒரு டைம் கொடுத்துருந்துச்சு. எப்படிங்கிறத கிளியர் பண்ணுறேன். 4 hourல எப்படி கொடுத்துச்சு அப்படின்னா, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனில் நம்ம ட்ரேடு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல 316 rupees என்ட்ரி நம்ம சொல்லியிருந்தோம். அதாச்சும் நான் என்ட்ரி பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். நான் என்ட்ரி பண்ணி அதை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே திருப்பியும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. நான் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். அதாச்சும் 320 rupees எங்கேயாச்சும் கிடச்சதுன்னா நான் என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் 315 rupees வச்சுக்குவேன். அதாச்சும் இந்த லெவலில் கிடச்சதுன்னா என்ட்ரி பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவேன். ஓகே, இப்படி தான் என் ட்ரேட் இருக்கும். இல்லாட்டி இது ஒருவேளை 325 rupeesக்கு மேலே க்ராஸ் ஆகி கொஞ்சம் நேரம் சர்வைவ் ஆகிடுச்சுன்னா கூட நான் பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். அதாச்சும் இது பிரமிட் பண்ணுவேன், இதை ஆட் பண்ணுவேன், இன்னும் பொசிஷன் ஆட் பண்ணுவேன். ஏன்னா இது புல்லிஷாக தான் இருக்குது. தட் இஸ் ஒன்லி ரீசன். நெக்ஸ்ட் கிரானியூல்ஸ் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்லா பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் டெய்லி ரெசிஸ்டன்ஸை அதை பிரேக் பண்ணிச்சு. பாருங்கள், கிரானியூல்ஸ் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆச்சு, செகண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ நான் எங்கே என்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னா, நாளைக்கு மார்னிங் நான் என்ட்ரி பண்ணிடுவேன். இம்மீடியட்டாக என்ட்ரி பண்ணி இந்த ஸ்விங்குக்கு கீழே நான் எஸ்எல் வச்சுக்குவேன். அதாச்சும் 360 rupees 370 rupees எனக்கு கிடச்சிது. அதாவது 370 rupees 375 to 365க்குள்ளே எங்கே கிடச்சாலுமே நான் என்ட்ரி பண்ணிடுவேன். என்ட்ரி பண்ணிவிட்டு நான் அதை ஹோல்ட் பண்ணுவேன். ஏன்னா கிரானியூல்ஸ் இஸ் அ குட் ஸ்டாக். நான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஸ்டாக் நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ இட் இஸ் அ குட் ஸ்டாக் கண்டிப்பாக. ஏன்னா அது போக இது புல்லிஷாகவும் இருக்குது. ஒரு பிரேக் அவுட் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிரேக் அவுட் ஆகிருக்கு. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ப்ராஃபிட்டபிள் பேட்டர்ன் கைஸ். அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை கண்டிப்பாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ குட் திங். ஓகே, எல்லா ட்ரேடருமே இதை ட்ரேட் பண்ணுவாங்க. முக்கால்வாசி ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் மார்க்கெட் அனாலிசிஸ் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக்கிறதுக்கு ஏதாச்சும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கான்டென்ட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் உங்களுக்கு புது வீடியோஸ் கொடுக்க முடியும், புது லேர்னிங் வீடியோஸும் கொடுக்க முடியும். ஸோ கைஸ், அப்டேட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ். அதாச்சும் எவ்ரி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே நான் கொடுத்துட்ருந்தேன். அதாச்சும் நியூ வீடியோஸ். இப்போ டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே கொடுக்க போகிறேன். ஏன்னா ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுத்தா சாட்டர்டே சண்டே இன்னும் இருக்கும். ஸோ சாட்டர்டே வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்புறம் சண்டே நான் மண்டேயோட லெவல்ஸை கொடுத்தா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஒன்லி லாஜிக் பிஹைண்ட் திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஏதாச்சும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.